அப்படின்னா நியாயப்பிரமாணத்திற்கு எந்த அபிஷேகம்? நியாயப்பிரமாணத்திற்கு எந்த அபிஷேகமும் கிடையாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் என்பது சுயநீதி. நியாயப்பிரமாணம் சுயநீதி அல்ல, மனுஷனுக்குள்ளே சுயநீதி இருக்கிறது என்பதை காண்பித்தது நியாயப்பிரமாணம். இதைத்தான் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று வேதம் கூறுகிறது. நியாயப்பிரமாணத்தை தேவன் தானே தந்தார் என்று கேட்டால் அதற்கு 2 பதில் உண்டு. ஒன்று, தேவன் தந்தாரா என்று கேட்டால் ஆம். தேவன் தரவில்லை என்று சொன்னால் அதற்கும் ஆம். ஏனென்றால் என்றைக்கு மனுஷன் பழத்தை புசித்தானோ அன்றைக்கே தேவனும் தேவனால் உண்டாக்கப்பட்ட அனைத்துமே அவனுடைய பார்வைக்கு இரண்டாக மாறியது. மனுஷனுடைய புத்தியினத்தை அவனுடைய வழியிலே திருத்த வேண்டும் என்று ஆண்டவர் எடுத்த முயற்சியே இந்த நியாயப்பிரமாணம். எனவே தான் மனுஷனுடைய வழியில் இது எடுக்கப்பட்ட முயற்சியாக இருக்கிறபடினாலே நியாயப்பிரமாணத்துக்கும் 2 கொஸ்டின் 2 ஆன்சர். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுக்காக ஜனங்கள் கூக்குரலிட வேண்டும்